ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ரீசனிங்கில் இருந்து டைஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு சம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் ட்ரிக் சொல்லி தர போகிறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டை ஷார்ட்களில் 3 என்ற எண்ணின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் நம்பர் ஆஃப் ஆப்போசிட் இன் 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3ன்ற நம்பர் இங்கே இருக்குது, ஓகேங்களா. இந்த 3ன்ற நம்பர் இங்கே இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னவா வராது, ஆப்போசிட் நம்பராக வர சான்சஸ் இல்லை. அப்போ 6ம் 1ம் 3யோடைய ஆப்போசிட் இல்லைன்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதே போல் இங்கே 3 இருக்குது, பக்கத்தில் 1 இருக்குது, 5 இருக்குது. அப்போது 5ன்ற நம்பரும் ஆப்போசிட்டாக வராது. இப்போ ரிமைனிங் என்ன நம்பர் இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் 3யோடைய ஆப்போசிட். அப்போ இதில் எந்த நம்பர் கன்ஃபார்மாக 3யோட ஆப்போசிட்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பர்டிகுலராக. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 டைஸும் கம்பேர் பண்ணுறோம், ஓகேங்களா. காமன் நம்பர் என்ன இருக்குது, இந்த 2 டைஸ்க்கும் 5 இருக்குது. இப்போ 5ன்றது 2 நம்பர்லையும் காமன் நம்பராக இருந்தாலும் சேம் ஃபேஸில் இருக்கான்றத பார்க்கணும். இது மேலே, ஓகேங்களா, அப் ஃபேஸஸில் இருக்குது, டவுன் ஃபேஸஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சேம் ஃபேஸஸுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த 5 இந்த இடத்துல வந்துடும், இந்த 3 வந்து இங்கே வந்துடும், அடுத்து இந்த 1 வந்து இங்கே வந்துடும். அப்போ சேம் இப்போ ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போ சேம் ஃபேஸஸில் இருக்குன்றப்போ 3யோடைய ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ 3யோடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 4 தான், ஓகேங்களா. தேங்க்யூ.